அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 சிலபஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம குரூப் 4 சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த குரூப் 4 வந்து எப்படியெல்லாம் வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக 2024 நடந்துச்சு. இப்போ 2025 வந்து குரூப் 4 இருக்கும். அதுக்கான ஆனுவல் பிளானர் வந்து 2024 டிசம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 2025 ஜனவரியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2025லேயே கொடுத்துருவாங்க. அது வந்து லாஸ்ட்டில் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே 2026 அப்படி ஜனவரி பிப்ரவரி வாக்கில் கூட எக்ஸாம் இருக்கிற மாட்டம் இருக்கும். ஸோ 2025லேயே கூட எக்ஸாம் இருக்கிற மாட்டமும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப் 4க்காக இப்போலேருந்தே நம்ம தயாராக ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உள்ள இப்போ முதல்ல எழுதுறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் இந்த குரூப் 4 வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அவங்க எல்லாமே இந்த குரூப் 4 வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா என்னென்னா, அதாவது என்னென்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனை எடுத்து எழுத மாட்டோம் இருக்கும். அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதுவீங்களா, அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் இந்த எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1.5 மார்க்ஸ், அதாவது 1.5 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். மொத்தம் 300 மார்க்ஸு. 3 hours எழுதணும். 200 கொஸ்டின்ஸு. 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எடுத்திருக்கவங்க தமிழில் எழுதுவாங்க, இங்கிலீஷ் எடுத்திருக்கவங்க இங்கிலீஷில் எழுதுவாங்க. அதுக்கு மார்க் எவ்வளோ அப்படின்னா 150 மார்க்கு. ஓகே, இது பார்ட் ஏ. பார்ட் பி என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 100 மார்க்கு. 100 கொஸ்டின் 150 மார்க்கு. இந்த 100 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 75 வந்து ஜிகேலேருந்து கேட்பாங்க, 25 வந்து மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ இது மொத்தம் 100 கொஸ்டின்ஸு 150 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு. இப்படி தான் இதோட பேட்டர்ன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் வந்து தமிழில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட் தமிழில். அதாவது பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி ஈன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பகுதி ஆ என்ன அப்படின்னா இலக்கணம் இருக்கும். அதாவது பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடரும் தொடர்பு அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் வந்து பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப இங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி, இது ஈஸி, இது ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம விடுறதை விட இப்போ வந்து லாஸ்ட் இந்த பிரித்தெழுதுகளாம் ரொம்ப ஈஸின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ லாஸ்ட் குரூப் 2ல் ஒரு பிரித்தெழுதுக கொடுத்துருந்தாங்க. அதாவது அஞ்சிலோதி அப்படின்னு ஒரு பிரித்தெழுதுக கொடுத்துருந்தாங்க. அது ஓல்டு புக்கில் இருந்திருக்கு. ஸோ அந்த அஞ்சிலோதிக்கு பிரித்தெழுதுக எப்படி இருந்தது அப்படின்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு இருந்துச்சு. அதை படிச்சிருந்தா மட்டும்தான் அது கரெக்டாக பிரித்து எழுதிருக்க முடிந்திருக்கும். ஸோ நம்ம ஈஸின்னு சொல்லி எதையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அசால்ட்டாக எடுத்துக்கவும் கூடாது. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம படிக்கணும். இந்த தமிழுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் இருக்க நியூ புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அடுத்து 6th to 12th இருக்கக்கூடிய ஓல்டு புக் ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா நியூ புக்கில் வந்து 60 கொஸ்டின்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஓல்டு புக்கில் இப்போ லாஸ்ட் குரூப் 2லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். 20 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓல்டு புக்கில் இருந்துச்சு. மீதி இருக்க 10 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருந்திருக்கும். அடுத்து மீதி இருக்க இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன படிக்கணும், 6th to 12th நியூ புக் படிக்கணும், 6th to 12th ஓல்டு புக் படிக்கணும். அடுத்து சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது 11th 12th சிறப்பு தமிழுக்கு நம்ம படிக்கிற மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓல்டு புக்குக்கு கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட்ஸ் மூலமாக நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மட்டும் இப்போ நியூ புக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா இந்த சிலபஸ் வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கிறேன். அதாவது இப்போ லாஸ்ட் குரூப் 2 முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதாவது முக்கியமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ நான் அதுக்கு கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த குரூப் 4 இந்த சிலபஸ்லேருந்து கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டே நான் வச்சுருப்பேன். இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து கேட்பாங்க, இதை பார்க்காம போயிடாதீங்க அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருந்தேன். அதே மட்டும் அதுலேருந்து வந்துருந்துச்சு, ஒரு மேட்ச் வந்துருந்துச்சு. ஓகே, நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது இந்த இடத்துல இருந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ இதுதான் பகுதி ஆ வந்து இலக்கணம். பகுதி ஆ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திருக்குறள், அது தொடர்பான செய்திகள். இந்த திருக்குறளுக்கு வந்து இங்கே இருக்க 25 அதிகாரம் மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையும் படிக்கணும். இது போகவும் அவங்க திருக்குறளுக்கு வெளியிலையும் போகிறாங்க. ஸோ அதுவும் அது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஸோ வந்து இந்த திருக்குறளுக்கு நம்ம புக்கில் இருக்க எல்லா குறளும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் படிச்சுக்கணும். இந்த 25 அதிகாரத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஸோ வெளியில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான திருக்குறள், அதாவது ஒரு ஃபேமஸான திருக்குறள்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் படித்து வச்சுக்கணும். ஓகே,
அடுத்து வந்து பாருங்கள் கம்பராமாயணம், ராவண காவியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பகுதி ஆ இலக்கியத்தில் இருக்குது. அடுத்து வந்து பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த தமிழ் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ தமிழுக்கு தொண்டாற்றிய தலைவர்கள் அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்க கவிஞர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கவிஞர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து படிக்கணும். அதாவது அந்த 6th to 12th வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, தினம் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு தலைவராக நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஷார்ட்கட்டோடையே சொல்லுவேன் நான். ஸோ அதனால் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இதுதான் அந்த பகுதி இ சொல்லியாச்சு. அடுத்து ஜிகே வந்து பாருங்கள். ஜிகேயில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. குரூப் 4 சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் எப்பயுமே இந்த சிலபஸ் வந்து வச்சுருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் பொது அறிவில் வந்து பொது அறிவியல் கொடுத்து பேரண்டத்தின் இயல்பு சயின்ஸிலேருந்து கொடுத்துருக்காங்க டாபிக்ஸு. இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவழியில் பொது அறிவியல் விதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க, அது படிக்கணும். ஜாகிரஃபி இதுக்கெல்லாம் 6th to 12th நம்ம சோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் இந்தியாவின் வரலாறு பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து குப்தர்கள் வரை, தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்திய ஆட்சியல் கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுதான் மேஜர் பார்ட். கான்ஸ்டியூஷனும் படிச்சிடணும். அப்போ அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்கள் எக்கனாமி கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம். ஸோ இதுலேருந்து நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள், இது சம்மந்தப்பட்ட பாடங்கள்லாம் நம்ம படிச்சிடணும். அடுத்து இந்திய தேசிய இயக்கமாக ஐஎன்எம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமானது. கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா ஐஎன்எம் எடுத்து தான் படிக்கணும். அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, இது ரொம்ப முக்கியமான யூனிட். இதில் தான் நம்மளுக்கு வந்து திருக்குறள் சம்பந்தமான சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இது மூலமாக தான் கேட்பாங்க. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதையும் நம்ம படிச்சிடணும். ஸோ தமிழகத்தின் வளர்ச்சி, நிர்வாகம், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஸ் வந்து ஒரு 25 மார்க்ஸ் இருக்கும். ஸோ வந்து 25 மார்க்ஸுக்கு வந்து சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் HCFலாம் சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 25 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சிலபஸ். இதை வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா ஈஸி. மொத்தமாக படிக்கணும்னு நினச்சா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போலேருந்தே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.